வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கோடை காலங்களில் நம்மளுடைய உடலை கடுமையான நீரிழப்பு இல்லாமல் நீரேற்றத்தோட பராமரிக்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக அன்றைய வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு, சர்மம் தொடர்பான செரிமானம் தொடர்பான கோடைக்கால பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை விட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் நமக்கு உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குங்க. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இளநீர் ஒரு இயற்கையான நீரேற்றம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, நேச்சுரல் ஹைட்ரேஷன் ட்ரிங்காக நமக்கு செயல்படுதுங்க. இளநீரில் பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள், எலக்ட்ரோலைட்ஸ் நிறைந்திருக்கு. கடும் வெயிலில் ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாட்டை இளநீர் நீக்கி உடலை உடனடியாக நமக்கு புத்துணர்ச்சியோட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி ஏற்படக்கூடிய காலங்களில் உடலில் குறையக்கூடிய தாதுக்களை ஈடுகட்டுறதுக்கு ஒரு சிறந்த எனர்ஜி ட்ரிங்காக, ஒரு சிறந்த நேச்சுரல் ட்ரிங்காகவும் நமக்கு இந்த இளநீர் செயல்படுறதால நம்மளுடைய உடலில் நீரிழப்பு எதுவும் ஏற்படாமல் சுறுசுறுப்பாக நம்மளுடைய உடலை புத்துணர்ச்சியாக செயல்பட வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா இளநீர் கட்டுப்படுத்தி இதயத்தை பராமரிக்குங்க. காரணம் என்னன்னா, இளநீரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை சமன் பண்ணி நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தாழ்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி உடலை எப்போதுமே ஆக்சிஜன் சப்ளையோட சுறுசுறுப்பாக வைக்குது. இதனால பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுடைய ரத்த நாளங்களில் இதயத்திற்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் போகும். அந்த மாதிரி ரத்த நாளங்களில் எந்த விதமான இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களையும் படிய வைக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இளநீர் உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். இதனால தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட வைத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு, நமக்கு இதயத்தினுடைய செயல்பாடுகளை சிறப்பாக வைக்கிறதுக்கு எல்லாமே இளநீர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம துணை புரியக்கூடிய இந்த இளநீரை எடுத்துக்கலாம். செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செரிமானத்தையும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இளநீர் எடுத்துக்கலாம். இளநீர் ஒரு இயற்கை அமில எதிர்ப்பு காரணியாக, நேச்சுரல் ஆன்டி ஆசிட்டாக செயல்படுகிறதுங்க. ஸோ இது நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் தணிக்கும். குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்துவதற்குமே இது ஹெல்ப் பண்ணும். இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு எளிதில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முதல் முக்கிய காரணமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இருந்திருக்கும். அதே போல் நார்சத்து, நீர் சத்துலாம் குறைவான அளவில் இருந்திருக்கும். இது மாதிரி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த இளநீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் கரெக்டான லெவலில் நடக்கும். கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். வயிறு, குடல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாமே இளநீரை எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் அருந்துவது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, உருவாகாமல் இருக்கிறதுக்கும், அல்லது கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகி இருந்தது அப்படின்னா அதை கரைத்து நமக்கு வெளியேற்றிக் கொள்வதற்குமே பார்த்தீங்கன்னா இளநீர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் ஒரு சிறந்த சிறுநீர் கழிப்பியாக, டயூரிக்காக செயல்படுவதால் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த தொற்றுகளை குறைக்கிறதுக்குமே இளநீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீரகம் வழியாக நமக்கு சிறுநீராக வெளியேற்றுவதற்கு அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கெல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா இளநீர் ஹெல்ப் பண்ணுங்க. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரை முகத்தில் தடவுறது அல்லது இளநீரை சாதாரண நம்ம குடிப்பதன் மூலமாகவே சருமம் ஈரப்பதத்தோடு இருக்கும். நமக்கு கோலஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும். ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கிறதால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம் என எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான ஈரப்பதமான சருமம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா
இளநீர் ஊட்டச்சத்துக்களை வழங்குறதால முடியினுடைய மயிர்கால்களை வரைக்குமே அது வந்து வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இளநீர். இதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். பேன் பொடுகு தொல்லை, முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ தொடர்ந்து இளநீர் வந்து இந்த காலங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலங்களில் இளநீர் கிடைக்கும் போது தினமும் இளநீர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் வெறும் வயிற்றும் எடுத்துக்கலாம், எல்லாம் உடல் சூடாக இருக்கும் எடுத்துக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இளநீரோடு சேர்த்து மற்ற இயற்கை பானங்களான இந்த பதநீர், நன்னாரி சர்பத் இதையுமே எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.